எக்ஸலன்ஸ் சார், உங்களோட சினிமாட்டோகிராஃபி எக்ஸலன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அந்த தீம் ஆஃப் தி ஃபிலிம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தீங்க சார். ஸோ அது எப்படி சார் நீங்கள் அந்த கதையை எப்படி உள்வாங்கி அதை பண்ணீங்க? எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லாமே எழுத்துக்களில் இருந்தது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்ட விதம் அதை அப்படியே ஸ்க்ரீனில் பிரதிபலிச்சு. அவ்வளோ. செக்ஸ் எஜுகேஷன் பற்றி நீங்கள் எவ்வளோ ரிசர்ச் பண்ணீங்க சார்? இப்போது நம்ம கண்ட்ரியில், நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ சொல்லித்தராங்க, அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இவ்வளோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி. இல்லைனா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 6-7 வருஷம் வந்து இதுதான் என் வேலையே. அதாவது வேலை என்னோட இதுக்காக இந்த ரிசர்ச், இந்த படத்துக்காக ரிசர்ச் பண்ணலாம் இல்லை, பட் என் வேலையே அதுவாக தான் இருந்துச்சு. நான் தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சைட்டில் வேலை பார்க்கும்போது ஒரு 3 வருஷம் ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கு போய் ரெட் ரிபன் கிளப்னு ஒன்று இனாக்ரேட் பண்ணி அந்த பசங்களோட, டீச்சர்ஸோட, அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். எப்படி வந்து குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னங்கிறதுல ஆரம்பித்து காண்டம் யூசேஜ் வரைக்கும் பேசுவோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ இதே வேலையாக இருந்தபோது எனக்கு பெருசாக அதுக்கு நீங்கள் இப்போ என்ன கேட்டிங்கனாலும் எந்த கேள்வினாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு வகையில் எனக்கு, ஏன்னா நான் ஐ வாஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் டாக்கிங் அபவுட் அடலசன்ட் எஜுகேஷன். இந்த வளர்கிறம் பருவத்தில் எது மாதிரியான விஷயங்கள் யார் யாருக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் நான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருந்த ஒரு பொசிஷனில் இருந்தால தட் வாஸ் அடிக்வேட் ரிசர்ச். அந்த ஜாப்பில் இருந்தாங்காட்டி நீங்கள் இந்த அது வசதியாக இருந்துச்சு, அவ்வளோதான் சார். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு சார். அது அந்த ஒரு சீன் என்னென்னா, ஒரு டீச்சரை அடிச்சுட்டு அந்த கையை வந்து ஒரு கிரேட்டோனாக காட்டுவீங்க. அது வந்து ஒரு உள்ளுணர்வை வந்து நீங்கள் காமிச்சிருந்தீங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து நடந்து போகும்போது அந்த காலில் வந்து கேரி பேக் விட்டு அதை கண்டுக்காமல் போகிறது, அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்க வெளியே போயிட்டு டெலிஃபோன் பூத்தில் வந்து கால் பண்ணி பேசுவாங்க, அவங்க வீட்டில் பேசுவாங்க. அப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து சாங் ஓடிட்டு அது இன்னும் திணிக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அது எப்படி நீங்கள் டெலிபரேட்டாக அது அந்த மாதிரி போடணும் அப்படின்னு? ஏன்னா நம்ம பார்க்குற பார்வையில் இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணார் காலையில், அந்த பாட்டு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சுன்னு. உண்மையிலே அமெரிக்காவிலேருந்து பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, தாபாவில் நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது சோகமான பாட்டு வச்சுருக்கலாம், ஆனால் நீங்கள் அங்கே போய் ஒரு குத்து பாட்டு வச்சுட்டீங்க, அதுவே ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா யதார்த்தமாக அங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சாங் அந்த அண்டர்லைனிங் தேவைப்பட்டுச்சு. அதாவது அதில் என்ன தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடி நாம கூட்டுக்குள்ளன்னு இருக்கும் அந்த சாங். டி ராஜேந்தரோட சாங். எனக்கு பர்சனலாக டி ராஜேந்தர் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பாட்டாகவும் இருந்துச்சு. 3வது வந்து எனக்கு அங்கே ரொம்ப லேக் இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல ரொம்ப கம்முன்னு இருக்கணும்னு நினச்சோனாங்க. ஏன்னா வெறும் அந்த ஹைவேல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்புறமா யோசிச்சோம் எதுக்கு அந்த இடத்துல அவ்வளோ ஒரு டீப் கொடுக்கணும் அப்படின்றதுனால, ஏன்னா தியேட்டருக்கு வரப்போகுதுங்கிற ஒரு முடிவையே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கிறோம். ஏன்னா வெறும் ஒரு படம் பண்ணுங்கிறத தவிர வேறு எந்த ஒரு முடிவுமே எடுக்கல. ஏன்னா ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போனதில்லை. அவார்ட்லாம் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் யாருக்குமே தெரியாது. ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இவங்க நிறைய பேர் போவாங்க, ஆனால் நான் பர்சனலாக போனதே இல்லைன்றதுனால அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. இப்போ திடீர்னு வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் இதை ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்ப போகிறோங்கிறது முடிவாயிடுச்சு. தியேட்டருக்கும் வரப்போகுதுங்கிற முடிவு வந்ததுக்கப்புறமா சரி யாருக்குனாலும் உட்காந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகணும்னால அந்த இடத்துல கொஞ்சம் அண்டர்லைனிங் தேவைப்படுச்சு. அதுதான் அந்த சாங்ஸ்லாம் வச்சோம். ஸ்டார்டிங் இந்த லாரி சீன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க சார். அது எதுக்காக அந்த லாரி சீன்லேருந்து ஆரம்பிச்சிங்க? வேறு ஏதாவது இதுலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். அது எதுக்காக அந்த சீன் வச்சிங்க? உண்மையை சொல்லப்போனால் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் ஸ்கிரிப்டில் இருந்த பிரகாரம் அப்படி ஆரம்பிக்கிறதாவே இல்லை, ஒரு லீனியராக தான் இருந்துச்சு. ரொம்ப படம் எடுப்புல வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரீட் பிளேயோடைய ரிஹர்சல் நடந்துகிட்டு இருக்கும். அந்த ரிஹர்சல் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து எந்த ரிஹர்சல்னால் அந்த பின்பகுதியில் வரும்ல, ஒரு ஸ்ட்ரீட் பிளே நடக்கும், ஒரு வீதி நாடகம், ஒரு தெருக்கூத்து நடக்கும் இல்லையா, அந்த தெருக்கூத்துடைய ஒத்திகையை பார்த்துட்டு இருப்பாங்க டைட்டில்ஸில். அதுதான் டைட்டில் போர்ஷனாக இருந்துச்சு. அது முடிஞ்ச உடனே விடியும் போது இப்போது படத்தில் இருக்கிற மாதிரி ரெகுலராக அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு ஊருக்கு அது வேலைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். தியேட்டருக்கு வரணுன்ற போது அதுக்கான ஒரு கலெக்டிவான ஒரு டெசிஷன் எடுத்தது என்னவா இருந்துச்சுன்னா, படம் கொஞ்சமாக பொறுமையாக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க, ஒரு சீன்லேயும் ஒரு சீனாக கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க. அப்புறமா இவங்கெல்லாம் சேர்கிற மாதிரியான ஒரு பாட்டு வருது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கதை போகுது. இது மெதுவாக பொறுமையாக உட்காந்து ஒரு ரொம்ப நியாயமாக உட்காந்து பொறுமையாக கிராஜுவலாக ஒரு கதையை நகர்த்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்ம ஆடியன்ஸ், ரெகுலரான ஆடியன்ஸுக்கு இது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு தாட் வருது.
இது படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும்போது ப்ரொடியூசர், டிரெக்டர், அப்புறமா ஓவரால் டீம் எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு காட்டணுங்கிறதுக்கு தான் முடிவு பண்ணோம். அப்போது ஒன் ஆஃப் த சஜஷன்ஸ் வந்தது, இந்த லாரி சீனை முதல்ல வச்சுட்டோம். நான் ஒரு டீச்சர் ஒரு லாரியில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது ஏதோ ஒரு பிரச்சனையாக டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, அது என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட படத்தை ஆரம்பித்தோன்னா உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம சொல்லுவோம். லெசன் கிளாஸ்க்கு போயிட்டு அவங்க மென்சுரல் சைக்கிள் நடத்துவாங்க. நடக்கும்போது எப்போயும் பாய்ஸ்க்கு எல்லா கிளாஸ்லையும் எல்லாருமே வந்து க்யூரியஸாக இருப்பாங்க. நானும் க்யூரியஸாக தான் இருந்தேன் அந்த கிளாஸ் நடக்கும்போது. பட் அந்த கிளாஸ் முடியும் போது ஏன் அந்த பொண்ணுங்க வந்து அழுதாங்க? ஆக்சுவலாக என் கிளாஸில் எந்த பொண்ணு அழல. நான் இந்த பொண்ணு அதை நடத்துறதுக்காக அழுது இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. உங்கள் கிளாஸில் நடத்துனாங்களா? நடத்துனாங்களே. என்ன ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி நடத்துனாங்க. நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் தான். ஓகே. இல்லை, அது சொல்லப்பட்ட விதத்தில் அவங்க அழுத மாதிரி தான் நம்ம காமிச்சோம். ஏன்னா இப்படி தான் நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் அழகாக வந்து பிறக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு, ஏன்னா அவங்க அந்த 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 கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை பற்றின ஒரு விஷயம் தான் இது, உங்கள் அம்மா மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணை பற்றின ஒரு விஷயம், அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவங்க எல்லாருமே வந்து அந்த அந்த பர்டிகுலர் விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குற விஷயம் எதுவாக இருக்கும்னா தங்களுடைய அம்மாக்களை தான் கனெக்ட் பண்ணி பார்க்குவாங்க. நீங்கள் இப்படி தான் வந்து பிறக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா அம்மாவுடைய லேபர் பெயினை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ தங்களுடைய அம்மாவை யோசித்து பார்த்ததுனால தான் அந்த அழுக வந்த மாதிரியாக நம்ம ட்ரீட் பண்ணியிருந்தோம். அந்த ட்ராமா தேவைப்படும். ஆமாம், அது அந்த ட்ராமா டெலிபரேட்டாக வச்ச ஒரு விஷயம்தான். அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாது. என்னை பொறுத்தவரை பர்சனலாக எல்லா சீனும் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகவே ஆகாது. ஆனால் ஒரு சில பேருக்கு ஆகும். படத்தில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த எஜுகேஷன் பற்றி தானே சொல்லிட்டு வந்தீங்க. எனக்கு இந்து அண்ட் கிறிஸ்டியானிட்டி அந்த இது வந்து கொஞ்சம் புரியல. அது எதனால் அந்த கான்ஃப்ளிக்ட் கொண்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு கேரக்டரைசேஷன் பண்ணும்போது ஒரு கேரக்டரோடைய வேல்யூ, ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய வேல்யூ என்ன, ட்ரஸ்ட்டு, அப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன, இது எல்லாமே கேரக்டர்ஸ் ஆகும். நீங்கள் இன்ஃபேக்ட் கேரக்டர் பற்றி தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் அதுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டோம், இது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பர்டிகுலர் பர்சனில் அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் அந்த கேரக்டரை ஃபுல்ஃபில்லாக நம்ம காமிச்சிட முடியும். இந்த படம் அந்த பர்டிகுலர் கேரக்டரோடைய அடிமனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, குற்ற உணர்ச்சி பற்றி பேசுது. ஸோ இந்த குற்ற உணர்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்றது ஒரு முடிவாக இருந்துச்சு. அப்போது அதுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு காதல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்போது இப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிக்கணும். ஸோ இது ரெண்டு தான் அதோட சாய்ஸ். ஒன்று வந்து ட்ரஸ்ட்டு, ஒன்று எல்லாருக்கும் இந்த ரூமில் இருக்கிறவங்களாகட்டும், இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும். கடவுள் நம்பிக்கையை பொருத்தி மட்டும் பேசுகிறேன். ஒன்று இந்துவோட அந்த கடவுளோட நம்பிக்கை இருக்கலாம், இல்லை வந்து கிறிஸ்துவ நம்பிக்கை இருக்கலாம், முஸ்லீம்னா அல்ல, இல்லை வேற யாராவது இருக்கலாம். நாத்திகனாக இருந்தால் கூட கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கை இருக்கும். அது ஏதோ ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேரக்டருடைய ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்து பேசுறது இன்னும் கொஞ்சம் டோன் அப் பண்ணி பேசினா எனக்கு இன்னொரு விஷயம் கிடைக்குது. என்ன விஷயம் கிடைக்குதுன்னா டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இத்தனை மொழிகள், இத்தனை மனிதர்கள், இத்தனை மதங்கள், இத்தனை இனங்கள், இவ்வளோ பெரிய ஒரு டைவர்சிட்டி இருக்கு. டைவர்சிட்டியால் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூவை நம்ம மொழிகளில் உள்ள படங்களில் மட்டும்தான் காட்ட முடியும். ஈரான் படத்தில் காட்ட முடியாது. அவங்க வந்து ஒரு முஸ்லீமும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச முடியும். வேற ஒரு கண்ட்ரியில் கிறிஸ்டினும் பண்ணிக்கிட்ட பற்றி தான் பேச முடியும். அப்படியே வேறு மத அதாவது மாற்று மத திருமணம் பண்ணிக்கிட்டாங்கனாலும் இல்லை வேற ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது இல்லை. அது தனி மனுஷங்களுக்கும் கிரியேட் பண்ணுது, மற்றவங்களுக்கும் கிரியேட் பண்ணுது. எனக்கு அதனால் அது ஒரு யூனிக்கான ஒரு விஷயமாகவும் பட்டுச்சு. இப்போது ஃபெமினிசம் பற்றி ஒரு கண்ட்ரியில் பேசுகிறாங்க, இன்னொரு கண்ட்ரியில் ஒரு சைல்டை பற்றி பேசுகிறாங்க, ஒரு வேறு ஏதோ ஒரு இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு நம்ம சாயிலோட இஷ்யூவாக அதை நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து
அது இன்னும் சொல்லப்படாத இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால ட்ரஸ்ட்டும் தேவைப்பட்டுச்சு, அதே மாதிரி அந்த கேரக்டருடைய ஒரு ஆட்ரிபியூட்டும் தேவைப்பட்டுச்சு. சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால அது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாமே குற்றவாளியோட கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு. பட் அந்த அவ வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்துவிசம் ஏத்துக்கிறா. அவ அந்த கண்ணாடி முன்னாடி போகும்போது தாலியை திரும்ப எடுத்தது ஹிந்துவிசம் ஏற்றுதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வரும்போது பொட்டை அழிக்கிறா. அப்போ வந்து ஒரு குற்றம் நடிச்ச அந்த கேரக்டருக்குள்ள ஏற்படுதுன்னு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அது நம்ம நினைச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீன் வச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி நம்பாம ஹிந்து கல்யாணம் பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டு வந்த மாதிரி நான் முடிவு என்ன கொண்டு வந்த மாதிரி சொல்றீங்க. ஆக்சுவலி அந்த பொட்டு அழிக்கும் போது நாம வந்து ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணிக்காம இந்த கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது தப்பான விஷயம். அதனால நம்ம அவங்கவுங்க மதத்தை தான் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை கொண்டு வந்த மாதிரி இருந்தது. படமா அது வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு நீங்க ஃபீல் பண்றதா நினைக்கிறீங்க? அந்த பொட்டு அழிக்கும் போது இல்ல, அது வந்து அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் தான். அது ஒருவேளை நான் வந்து கிறிஸ்டியனா இருந்துகிட்டு வேற ஒரு மதத்துல இருந்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டதுனால தான் அப்படி ஆச்சோ அப்படின்னு என்றது வந்து அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று. ரெண்டாவது, அதுக்கப்புறமா இதோடைய அடிஷ்னலா அடுத்த ஒரு ஃபாலோ அப் சீனா என்ன வரும்னா, ஒரு லாரியில் இருக்கும்போது ஒரு வாசகம் தெரியும், பயப்படாத நான் அவன் கூட இருக்கேன், நீ எங்க போனாலும் அவன் கூட வருவேன் போவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது அந்த இடத்துல நீ யாரை கல்யாணம் பண்ணுங்கிற என் மேட்ரே இல்லை அப்படின்னு ஒரு கடவுளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு ஃபீலிங் ஆகிற மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கடைசி சீன்ல அவன் முட்டி போட்டு அழறதுங்கிறது வந்து ஆக்சுவலா பாவ மன்னிப்பாக தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். அது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மன்னிக்கிறதுங்கிறதுமே வந்து நான் கிறிஸ்டின் கிடையாது, அதை பற்றி நான் பரப்பர விரும்பவும் இல்லை. ஒரு வெளி மனிதனாக இருந்து நான் பார்க்கும்போது அந்த மதத்தில் அது அதிகமாக இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். வேறு எந்த மதமும் இப்படிலாம் சொல்லலை. அதனால் அதுக்கான அதுதான் அவங்க மெர்லினாவே பேர் வச்சாங்க, பேர் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தோம், மேர்சின்னு பேர் வச்சுதான் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு படத்துக்கு அந்த கேரக்டர். தேங்க்யூ சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு, உண்மையாக இருந்துச்சு படம். அதில் மெர்லினோட கேரக்டரைசேஷன் தெளிவாக புரிஞ்சிச்சு. அவங்க வந்து அந்த எலி விஷயத்துலேருந்து அவங்க நல்லவங்க அப்படின்னு. ஆனால் அந்த செலியன் கேரக்டர் வந்து சரியாக நீங்கள் பண்ணாத மாரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு பாட்டில் வந்து ஆட்டோவில் போகும்போது அந்த பெரிய பொண்ணு நடந்து போவாங்க, இவன் திரும்பி எட்டி பார்ப்பான். அதுமாதிரி அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தாலும் டீச்சர் நான் அவங்களுக்கும் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாட்டும். அது வந்து அந்த பையன் மேலே வந்து ஒரு தப்பான இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறது. அது இன்டென்ஷனாக வச்சிங்களா இல்லை அந்த பையன் தெரியாமல் கேட்கறதா? இப்போது நீங்கள் பையனை தப்பானு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை சார், அவனுக்கு சரியாக செக்ஸ் எஜுகேஷன் பண்ணலை அப்படின்ட்டு நினச்சி நீங்கள் வச்சிங்க. எனக்கு வந்து அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவன் படம் முடியும் போது என்னவா ஃபீல் பண்ணி, படம் முடியும் போது ரெண்டு பேரும் அந்த பையனும் குழைச்சணும் அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை குழைக்கிறத பற்றி இல்லை, அந்த பையனை பற்றின ஏதாவது ஒரு தவறான ஒரு உணர்வாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? அவன் தப்பான பையன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? தப்பான பையன் இல்லை, அவன் வளர்ந்த சூழ்நிலைனால தான் அந்த மாதிரி நடந்துக்கிறான்றது புரியுது சார். ஆனால் ரொம்ப இதுவாக பண்ண மாதிரி அந்த பொண்ணுங்களை திரும்பி பார்த்தது அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்த மாதிரி, தப்பாக இருந்த மாதிரி. தப்பாக இருக்க மாதிரி. அதில் தப்பு இல்லைம்மா. இல்லை, ஒரு 3 வயசு பையன், 3 வயசு, அவங்க அப்பாவும் ஒன்றும் பேப்பர் பார்த்துட்டு இருக்காங்க. பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்விம் ஷூட்டோட ஒரு பொண்ணு நிற்குது. அந்த 3 வயசு பையன் வந்து அந்த ஸ்விம் ஷூட் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, அப்பா எனக்கு இந்த அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஏன் அப்படின்னா ட்ரெஸ் போடல, அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா நம்ம இடகுடமாக இருக்கானே பையன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு 3 பக்கம் திருப்பினோடனே இன்னொருத்தர் ஜாக்கி ஆடு 6 பேக்கோட ஒருத்தர் நிற்கிறான். வெறும் இன்னவேர் மட்டும் தான் போட்டிருக்காரு கீழே. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு அவங்க அப்பா. அவன் பையன் சொல்கிறான், இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா. ஏன் அப்படின்னா இது ஆம்பளை அப்படின்றான் பையன். அந்த பையன் என் பையன் தான். நீ எதுக்கு கை தட்டணும் பயமா இருக்கு? இல்லை என்னன்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த செக்ஷுவாலிட்டிங்கிறது பை பர்த் இருக்குமா, அதெல்லாம் ரசிப்பாங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, அதில் தப்பும் இல்லை. ஆனால் அதை க்ளோரிஃபை பண்ணுறது தான் தப்பு இருக்கு. நம்ம சினிமாவில் காமிச்சு 2 பால் பேக்கெட் அமுதுறோம் அப்படிங்கும்போது பார்க்குறவங்களுக்கு அது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு அதெல்லாம் அந்த வேலையை பார்க்கறது பூரா சினிமா, பத்திரிக்கை, இன்டர்நெட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதனால அதை பற்றி பண்ணியிருக்கோம். குழந்தைங்க எல்லாரும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை நம்ம ரியாக்ட் பண்ணுறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க.
அது ஆண் குழந்தை பெண் குழந்தை மேலே ஒரு வக்கரத்தை செலுத்துதுங்கிறதுலாம் கிடையாது. பெண் குழந்தை அதை வெறும் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிக்கிறாங்கன்றது மட்டும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் தே ஆர் பார்ன் டு வின் த லைஃப் அண்ட் என்ஜாய் த லைஃப். அதில் எதை க்ளோரிஃபை பண்ணி நம்ம காமிச்சு அவங்கள காலி பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ ஐ திங்க் இது அதில் தப்பு எதுவும் இல்லை. எல்லாருமே வந்து நீங்கள் ஸ்கூலில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு 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 மனசார அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நமக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இந்த வயசுல இல்லை, சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல மாட்டோம் சில நேரங்களில், நம்மளோட பெரியவங்களுக்கு மேலே இருக்கும், டீச்சர்ஸ்க்கு மேலே இருக்கும். டீச்சர் ஒரு டீச்சரை வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக நமக்கு ஒரு டீச்சர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒரு 20 வருஷம் அப்புறமா ஸ்கூலில் படித்த பசங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன். இன்னைதான் எனக்கு தெரியுது எத்தனையோ பசங்க எங்கள் டீச்சர்லாம் பயங்கரமாக சைட் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் சொல்கிறாங்க வெளிப்படையாக. 25 வருஷம் கழிச்சு வாட்ஸ்அப்பில் வந்து ஐ ஹேட் அ க்ரஷ் ஆன் திஸ் டீச்சர் தட் டீச்சர் அப்படிங்கிறாங்க. ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ் மேலே எனக்கே க்ரஷ் இருந்துச்சு. ஸோ இது என்னன்னா ஐ திங்க் இட் இஸ் வெரி நேச்சுரல். அதை நம்ம க்ளோரிஃபை பண்ணுறதுல தான் தப்பு இருக்கு. சார் அவங்க அரைஞ்ச உடனே அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு வந்து எல்லாரையும் அவங்க திருப்பி அடைக்க போவாங்க சார். அப்போ எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துட்டு அவங்க கண்ணுக்கு அதுக்கு ஏன் சார் டெலிபரேட்டாக வச்சிங்களா? நான் பண்ண விஷயங்கள் இவர் கேட்ட விஷயத்த பண்ணது. ப்ளஸ் அந்த இடத்துல அவன் எடுக்கிற டிசிஷன், அதாவது அந்த டைம்ல தப்பான டிசிஷன் பண்ணிட்டோமே, திரும்பி அந்த பொண்ணையும் அடிக்க போறா. அப்போ ஸோ இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்த அவ கிளாரிஃபை பண்றா. ப்ளஸ் அவங்க இன்னொரு டீச்சர் கிட்ட அவங்க போன்ல பேசிட்டு இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் மாறும். ஸோ அவளுடைய கலக்கம் அப்படின்ற மாதிரி விஷயத்துல இவர் கேட்டிருந்தாரு அந்த வேரியேஷன். அது டேரக்டர் சொல்லி தான் அதை எதுக்கு பர்டிகுலரா அவங்க கில்ட்டாக ஃபீல் பண்ணுற ஆரம்பிக்கிற விஷயம் அதுதான். அந்த மொமெண்ட், அது அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது தான் படம். ஆக்சுவலாக ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா படம் வந்து குற்ற உணர்ச்சியை பற்றின படம் தான் அது. அப்படிங்கும்போது அந்த படம் அந்த மொமெண்ட்டில் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேரியேஷன் கொடுக்கணும்னு ஆசை. அதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். நாங்கள் அதோடைய பிளானிங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கணும். இவங்க சொன்னதை நான் சரியாக கேட்கல. ஆக்சுவலாக அது பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கு வந்து எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அதையும் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கிறிஸ்டாப் கீஸ்லோன்ஸ்கின்னு ஒரு படம், ஒரு டைரக்டர், கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். அவங்களுடைய ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பார். அவங்க ஹஸ்பண்டை நினச்சி பார்க்கும் போதெல்லாம் படம் டோட்டலாக பிளாக் அவுட் ஆகிடும். ஐ திங்க் அந்த படம் பேர் ரெட்டுன்னு நினைக்கிறேன். ரெட் தான் நினைக்கிறேன்ல. எனக்கு அதுதான் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி உள்வாங்கினீங்க, அதுக்கடுத்து நீங்கள் எப்படி ஹோம் ஒர்க் பண்ணீங்க, அந்த ப்ராசஸ் பற்றி நான் சொல்ல முடியும்? ஹோம் ஒர்க்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு புதுசாக ஒன்று பண்ண போகிறேன். நான் எனக்கு சீனியர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதான் ஸ்கிரிப்ட் என்ன தெரியுதோ அதான் நான் பண்ணேன். முக்கியமாக அந்த செகண்ட் ஆஃப் அந்த மாண்டேஜ் சாங் இருக்குல்ல சார், சின்ன கிரியேட் பண்ணாங்க, அந்த சாங்கில் ரிதமும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி அந்த லிரிக் ஏற்ற மாதிரி அந்த மீனிங்கும் இருந்தது. அதே மாதிரி ஒரு கேரக்டருக்கான அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த அது ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது எடிட் பண்ணும்போது. சாங் எமோஷனல் பெறக்கூடாது, சஸ்டெயின் பண்ணணும், டீட்டெயில் பண்ணணும். சேலஞ்சிங்காக இருக்குது. இப்போ படத்தில் கேஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், இந்த ஸ்க்ரீன் பிளே எதில் மிஸ் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி படத்தில் என்னமோ மிஸ் ஆகி ஒரு விஷயம் மிஸ் ஆகி, பட் நல்ல படம் பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்றதுக்கு தெரியல சார். அது என்னன்றதுக்கான அது என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? இல்லை, எனக்கு ஓவராலாகவே நிறைய விஷயங்கள் மிஸ் ஆச்சுன்னு சொல்கிறத விட இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தோணுது. நிறைய விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலான்ற ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகுது. ஆனால் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல. உண்மையிலே எனக்கு அது எல்லாருமே நான் சேர்ந்து நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணி பேசலாம். வெள்ளிக்கிழமை படம் பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து நான் ஸ்கூலில் 2 வருஷம் ஒர்க் பண்ணவங்கள மாதிரி தான் ஃபிசிக்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஸ்கூல் டீச்சர் தான். வெள்ளிக்கிழமை படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இதுமாரி நல்ல படம் வந்திருக்கு, குற்றம் கடிதல் நேஷனல் அவார்டு வாங்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் படம் பார்த்தாங்க. எனக்கும் அவங்களுக்கு 2 கேள்வி இருந்துச்சு, அதே தான் எனக்கும். ஃபஸ்ட்டு கேள்வி, ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அடிக்கணும்னு சொல்கிறீங்களா இல்லை அடிக்க வேணாம்னு சொல்கிறீங்களா? சரியான கேள்வி. நான் வந்து ஒரு டீச்சராக இருந்து ஒரு 200 உங்களை மாதிரி இத்தனை பேரை வந்து நான் வந்து கட்டி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எடுக்க வேண்டிய டெசிஷன் தான் அது. தட் இஸ் அ சாய்ஸ் ஆஃப் த மொமெண்ட் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை யோசித்து ஒரு டீச்சராக இருக்கிறதுக்கு ஒரு பல தகுதிகள் தேவைப்படுது. இன்றைக்கி ஏகப்பட்ட தகுதிகள் தேவைப்படுது.
சாதாரண விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சமூகத்தில் அதிகமாக வெல் பெய்ட் பீப்புளாக இருக்க வேண்டிய ஆட்கள் யாருன்னா டீச்சர்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு அதுவும் ஒரு வகையில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்களால சரியாக அவங்களுடைய வேலையை செய்ய முடியாத மற்ற காரணங்கள்லாம் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூல் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட மாணவர்களை சேர்த்துடுறாங்க. அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு இப்போ வந்து சமச்சீர் கல்விங்கிற ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. அதனால இத்தனை வயசுக்கு அப்புறமா படிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களை பாஸ் பண்ண வச்சிருங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ரிசல்ட்டையும் கேட்குறாங்க. இது ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் காலேஜ்லையும் இதே தான் இருக்கு. ஆக ஒரு டீச்சருடைய ப்ரெஷர் வந்து எனாமஸ் ப்ரெஷர், ரொம்ப சாதாரண விஷயமே இல்லை. இந்த படம் வந்து இன்னைக்கு அடிக்கக்கூடாதுங்கிறது தான் சொல்லுது. ஆனால் அதை தாண்டி முக்கியமாக அவங்க சொல்கிற வார்த்தைகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மார்க் டிசிப்ளினை விட உயிர் முக்கியம்னு தான் சொல்லணும். அதுதான் வந்து டேக்லைனாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக வந்து மார்க் முக்கியம் இல்லைனோ டிசிப்ளின் முக்கியம் இல்லைனோ அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்கூல் எனக்கு தெரியும் சென்னையில் யாரெல்லாம் வந்து இப்போ இதே மாதிரி பெரிய குரூப்பாக பேரண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அட்மிஷனில். யாரெல்லாம் அவங்க பசங்க டிசிப்ளினாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு 3/4 பேர் கை தூக்கியிருக்காங்க. நீங்களாம் வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. டிசிப்ளினை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தேவையே இல்லை, உங்கள் பசங்களை நீங்கள் ஸ்கூலில் சேர்க்காதீங்கன்னு சொல்கிற ஸ்கூல் இருக்குது, இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. அதுபோது அது அவங்கவுங்க சாய்ஸு, எந்த பேரண்ட்டு அவங்க வேணுமோ அந்த சாய்ஸ் தான் அது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தையோடைய உயிர்ங்கிறது ரொம்ப முக்கியம். அடிப்படையாக அந்த குழந்தைக்கான ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் படம். சரிங்க சார், அடுத்த கொஸ்டின். உயிர் முக்கியம், ரொம்ப உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து அந்த பையனை வந்து டீச்சர் அடிச்சிடுறாங்க. அவன் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிடுறான். லாஸ்ட்டாக வந்து அந்த அம்மா வந்து சோகமாக வந்து சேரில் உட்காந்துருக்காங்க. அந்த அடித்த டீச்சர் வராங்க. வந்த உடனே அப்போ உயிர் முக்கியம்னாக்கா அந்த அம்மா உடனே வந்து அவங்கள வந்து நெகட்டிவாக தான் பார்த்துருக்கணும். ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக பார்த்து கட்டி பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. அது ஏன் சார் வச்சுங்க? அதுக்கான பதில் அவங்க சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என் புள்ள முக்கியம், அவ்வளோதான். அதுதான் சார், புள்ள முக்கியம் சொல்கிறாங்க, அவங்களையே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அவங்க மேலே வந்து பிரச்சனை இல்லை, அவங்க வந்து வேணும்னே அடிக்கலை, அதை உணர்ந்துருக்குறாங்க. ஒரு தாய்மை உணர்வோடு அவங்க அதை உணர்ந்துருக்குறாங்க. அது அவங்க பழி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லை, நீ அடிச்சேங்கிறதுனால திருப்பி அடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இதுக்கு மேலே அதில் விளக்கத்துக்கும் எதுவும் இல்லை. நானும் வந்து ஒரு டிஸ்லெக்ஷிக் பேஷண்ட், எனக்கு லேர்னிங் டிசபிலிட்டிஸாக இருந்துச்சு. ஒரு கம்பெனி தான் வந்தேன். எனக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அரிஸ்டாட்டிலிருந்து பெர்னார்ட் ஷாவிலிருந்து இப்போ வந்திருக்க பவுலோ ஃப்ரையர் வரைக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் கல்வி, இந்த மாதிரி நிறைய மாற்று கல்விக்கான திட்டங்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? அதோட பார்த்தீங்கன்னா இங்கே ஒடுக்கப்படாதவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் அல்ல வேற ஏதாவது இந்த மாதிரி டைவர்ஸாக இருக்கவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான கிளாஸ் ரூமை ஷேர் பண்ணுறாங்க. இது போக இதுக்குள்ள சமூக அரசியல் வேற உள்ள விளையாடுது. ஸோ இந்த இடத்துல மாற்றுக்கல்வி ஏன் தேவை, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணனால சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு ரொம்ப பெரிய கேள்வி கேட்குறீங்க. நான் வேற எதை விட்டுறேன். இப்போ இங்கே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து 2 விஷயம். ஒன்று டைவர்சிட்டி, இன்னொன்று டெமோக்ரஸி. இது ரெண்டுத்தையும் தாண்டி நம்ம அச்சீவ் பண்ணுறதுங்கிறது வந்து மற்ற நாடுகள் வந்து ஒரு 2 வருஷத்தில் அச்சீவ் பண்ணாங்கன்னா நம்மளால் வந்து 20 வருஷத்தில் தான் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவ்வளோ இதுதான் பிரச்சனை, இதுதான் மேஜர் ப்ராப்ளம் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா டெமோக்ரஸின்னும் போது எல்லாருமே இன்னைக்கு கருத்து சொல்லலாம். இன்னைக்கு FB வேற இருக்குது. அதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கூட தேவையில்லை, எந்த விதமான பவரும் தேவையில்லை. இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி பல முடிவுகள் எடுக்கப்படுது. இது எல்லாத்துலேயுமே பின்னாடி வியாபாரம் இருக்குது ரொம்ப முக்கியமாக. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து முன்னேறதுங்கிறது ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான். இன்னொரு ஒரு கேள்வி சார், நீங்கள் சோஷியல் ஒர்க்காக இருந்தனால உங்களுக்கு இந்த நிறையா டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரிசர்ச்லாம் கிடைச்சிதுன்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, நாங்கள் சும்மா ரிசர்ச் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னா எங்கெங்கெல்லாம் போயிட்டு ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, எங்கெங்கே என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் பண்ணணும்? அது நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் எடுக்க போகிறீங்கன்றது பொறுத்து. இப்போ நான் எடுத்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு பொலிட்டிக்கல் த்ரில்லர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதுக்கான ரிசர்ச்சுக்கு நிறைய புக்ஸ் படிக்க வேண்டியிருக்கு, நிறையா சம்மந்தப்பட்ட ஆட்களை சந்தித்து பேச வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் இது வந்து கண்டென்ட் வைஸ் நீங்கள் இந்த மாதிரியான ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீனை க்ரியேட் பண்ணுறதுக்குன்னும் போது நீங்கள் அந்த மாதிரியான இடங்கள்லேயே போய் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் அந்த இடமா இல்லாமல்
வேறு இடங்கள்லாம் நீங்கள் அதில் வந்து அதை பற்றி நிறைய ஆட்களை சந்தித்து நிறைய கேதர் பண்ணணும். உண்மையிலே அந்த அந்த இடத்துல வேலை பார்த்த இருந்தவங்களை பற்றி பேசணும். இந்த ஆத்தென்டிசிட்டி ரொம்ப முக்கியம்னு எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அது உங்கள் ஸ்கிரிப்டை பொறுத்து உங்களுடைய சாய்ஸை பொறுத்து அது மாறும். இந்த லைன் வந்து பட்ஜெட் வந்து டிசைட் பண்ணதா இல்லை இதுதான் பண்ணணும், ஒரு படம் பண்ணாலும் இதுக்கு தான் நான் வந்திருக்கேன், இதை பண்ணிட்டு நம்ம போகணுன்ற மாதிரி டிசைட் பண்ணிடலாம் சார்? இல்லை, பட்ஜெட்டுக்காகலாம் டிசைட் பண்ணலாம். ஏன்னா 3மே அதே பட்ஜெட்டுக்கு சொல்லப்பட்ட லைன்ஸ் தான். அதனால் எதை நம்ம ரொம்ப சரியாக ஸ்ட்ராங்காக செய்ய முடியும்னு முடிவு பண்ணோம், அதில் இது சரியாக இருக்கும்னு நினச்சோம். அவ்வளோதான். இந்த படம் ஃபுல்லாக எல்லாமே நியூ ஃபேஸ் தான் போட்டிருக்கீங்கல்ல சார், அது வந்து இந்த கதைக்கு நியூ ஃபேஸ் தான் கரெக்டான இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா, இல்லை அதுவும் பட்ஜெட் மாதிரி? ரெண்டுமே அதில் ரெண்டுமே தான். ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் ஒரு நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அந்த இடத்துல நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போது யார் அடித்தா, என்ன அடித்தாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன, அதுக்கப்புறமா அவங்க என்னவாச்சு அப்படின்னு இவ்வளோ பெரிய கதையை சொல்லும்போது அது ரொம்ப யதார்த்தமாக நிஜமாக நடக்கிறத நம்ப வைக்கணும். அப்போ நம்ப வைக்கிறதுக்கு நான் ஒரு பரிச்சயமான முகத்தை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பரிச்சயமான முகம் என்ன செய்யும், இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் என்ன செஞ்சுதுங்கிறத நம்ம யோசிப்போம். அது ஒரு காமெடி கேரக்டர், காமெடியான ஒரு ஆளா, அவருக்கு டான்ஸ் வருமா வராதாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்களாங்கிறத கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருப்போம் மைண்டில் பார்க்குறவங்களுக்கு. அப்படிங்கும்போது ஐ திங்க் அது சரிபடாது, பரிச்சயமான முகங்கள் சரியாக வராது. பரிச்சயம் இல்லாத முகம் போது அது ஈஸி. இதே நேரத்தில் பரிச்சயமான முகங்கள் வந்து கொஞ்சம் காசு அதிகமாக கேட்கும். இது வந்து எங்கள் வீட்டம்மா, பக்கம் ஃப்ரெண்டோட வீட்டம்மா, ஃப்ரெண்டு இவங்க எல்லாமே நடிச்சிட்டாங்க. அதனால் அது வசதியாக இருந்துச்சு. நீங்கள் சினிமாட்டோகிராஃபர் ஹேண்டில் பண்ணீங்களா சார்? இப்போ வந்து எனக்கு இந்த சீன், இந்த ஷார்ட் இப்படி வைக்கணுன்ற மாதிரி எல்லாம் சொல்லி இந்த சீன் மட்டும் எனக்கு வேணும், இல்லை உங்களோட இதில் நீங்கள் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி? என்னை பொறுத்தவரையில் உயிர் நாடி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். சினிமா வந்து நிச்சயமாக ஒரு கலெக்டிவான ஒரு ஆர்ட். அதில் வந்து தனி நபராக இருக்கவே முடியாது. என்ன அந்த முடிவை எடுக்கிற அந்த ஒரு சாய்ஸை மட்டும் எனக்கு கொடுத்துடணும்னு கேட்டுக்குவேன் 2 பேர்ட்டையும். கடைசியாக ஒரு முடிவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்பேனே தவிர, இன்ஃபேக்ட் இந்த டீமில் ப்ரொடியூசருமே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு படம் சரியான வகையில் சரியான இடத்துல போய் சேர்ந்துச்சுன்னா மட்டும்தான் திருப்பி நீங்கள் படம் பண்ண முடியும், மீண்டும் மீண்டும் ஒரு படத்தை செய்ய முடியும். அப்படிங்கும்போது நான் ஒரே ஒரு படத்தை மட்டும் முடிச்சுட்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல படமாக இருக்கணும், அதே சமயத்தில் நல்ல படமாக இருக்கிறத தாண்டி இன்னைக்கு தப்பில்லாத படம் பண்ணாலே போதும். அந்த வகையில் அது ப்ரொடியூசரும் அந்த டீமுக்குள்ள உள்ள வராரு. ஆனால் ஒரு படத்தை முடிக்கிறதுக்குங்கும் போது அதில் ஒரு, ஏன்னா இன்னைக்கு வந்து ஐ திங்க் எடிட்டர்ங்கிறது இன்னொரு டைரக்டர், சினிமாட்டோகிராஃபருங்கிற பேர்லாம் அங்கே போயிடுச்சு. டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு தான் இப்போ இதை பற்றி பேசவே சொல்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம கன்சீவ் பண்ணுறோம், நம்ம கன்சீவ் பண்ணதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இவங்களோட எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் எப்படி கன்வே ஆக்குனா எப்படி என்ன மாதிரி நாட்கள்கிட்ட போய் சேருங்கிறது ஒரு தேவைப்படுது. அது அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் தான் பண்ணணும். அது ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு நாங்கள் நண்பர்களாகவும் இருக்கிறதுனால அது ஒரு சிங்க் இருக்குது. இந்த சிங்க் என்ன வேணுன்றத இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் அடுத்தது ஒரு எங்கேயாவது போய் ஷார்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் மணிக்கு தெரியும், அவர் வந்து இது கேட்பீங்கல்ல அப்படின்னு சொல்லுவார், ஆமாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் ஈ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். அதே மாதிரி நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எடிட்டர்கிட்ட இந்த படத்தை பொறுத்தல உதாரணத்துக்கு ஸ்கிரிப்டை கொடுத்தாச்சு, ஃபுட்டேஜை கொடுத்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு சீனில் என்ன இம்பேக்ட் வேணும்னு எதிர்பார்த்தோம், அது அப்படியே இருந்துச்சு. எனக்கு ஷார்ட் ஃபிலிமில் நாங்கள் பண்ணும்போது எனக்கு அந்த திருப்தி இருந்துச்சு. நான் வேறு எதுவுமே யோசிக்கவே இல்லை. அவன் இது கொடுத்த உடனே எனக்கு சீனில் இந்த இம்பேக்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அது போதும். அந்த இம்பேக்ட் தான் என்னுடைய அவுட்கம், அதனால தான் அது மட்டும் எனக்கு தேவைப்படுது. அப்படிங்கும்போது அந்த சுதந்திரத்தை கொடுத்து அந்த சினர்ஜிக்கான ஒரு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் படமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரீட் பிளேஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் அதெல்லாம் பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரீட் பிளே வந்து இதுக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு? 2 வெவ்வேறு விதமான ஆர்ட் ஃபார்ம் எனக்கு கண்டிப்பாக. ஸ்ட்ரீட் பிளேல முதல்ல என்னால் வந்து ஆடியன்ஸோட எம்பத்தைஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரீட் பிளேல அது அந்த ஒரு வசதி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எந்த சீனுக்கு தூங்கி பொத்துன்னு விழுவாங்கன்னு தெரியும், எந்த சீனுக்கு வந்து எந்திச்சு உட்காருவாங்கன்றது தெரியும், எப்போ சிரிப்பாங்க, எப்போ அழுவாங்க, எப்போ கல்லடிப்பாங்க, எல்லா அனுபவமும் இருந்திருக்கு.
ஸோ அது ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த ஆக்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் கூட கொஞ்சம் அந்த அந்த ஹெல்ப் இருந்துச்சு, சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ஸ்ட்ரீட் பிளேங்கிறது வேற ஒரு மீடியம், சினிமா வேற மீடியம். அதுதான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். அது இது வந்து உங்களுக்கு 200 பேர் இருக்காங்கன்னா 200 பேர் கட்டி மேய்ச்சிட முடியும் ஸ்ட்ரீட் பிளேல. ஆனால் சினிமாவில் உங்க முன்னாடி யார் இருக்கானே தெரியாது. ஒருத்தராக இருக்கலாம், இல்லை 2000 பேராக இருக்கலாம். அந்த 2000 பேர் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கலாம், வெவ்வேறு விதமான மொழிகள் பேசுகிறவங்களா இருக்கலாம், வெவ்வேறு விதமான பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். அப்படிங்கும்போது இவ்வளவு பேரையும் மேனேஜ் பண்ணுற, இவ்வளவு பேரையும் சமாளிக்கிற, இவ்வளவு பேரையும் திருப்திப்படுத்துகிற ஒரு மீடியம் தான் சினிமா. ஆனால் ஸ்ட்ரீட் பிளேயை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நாங்கள் போய் பண்ணுற இடத்துல தெரிஞ்சு போயிடும், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்களுடைய வாழ்வாதாரம் இது, இவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் இதுவாக இருக்கும். அவங்களுக்கு சிம்பிள் அப்படி ஒன்று சொன்னோம்னா சிரிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருமே சிரிச்சா எல்லாரும் சிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு சினிமாக்கு. நேஷனல் அவார்ட் அந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் அப்ரிசியேஷன் அது மாதிரி நிறைய இதெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னு சொல்லுங்கள். மெயின் ரீசனா? நான் அவார்டுக்காக படம் பண்ணலைங்க, அது வந்துருச்சு அதுவா. ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். உலகத்தில் ரொம்ப வலிமையான அன்பு, அதை கொண்டு அடித்தோம்னா யாருனாலும் காலியாகிடுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நேஷனல் அவார்டு அடுத்தது. இன்னைக்கு எஃபியில் நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நண்பர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முக்கியமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால மட்டும் இல்லை, ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து கமர்ஷியலாக போகாது நிறைய பேர் நம்பினாங்க. இன்னைக்குமே நாங்கள் நிறைய பேர் அப்படிதான் எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் போய் படத்தை பார்த்துருக்காங்க. நிறைய இளைஞர்கள், எனக்கு தெரியாத இளைஞர்கள் போய் பார்க்குறாங்க. அதனால அன்பு மேலே இன்னும் நிறைய பேர் நம்பிக்கை இருக்கு, நேஷனல் அவார்டு உட்பட. தேங்க்யூ சார். அப்புறம் இது படம் பார்த்த மாதிரி உங்களோட ஆன்சர்ஸும் உங்களோட விஷனும் உண்மையால அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல் படமும் 5Dயில் எடுக்க முடியாது, அது என்ன ரீசன்? எஸ்பெஷலி என்னோட கம்ஃபர்ட் மேஜராக. அதில் வந்து நமக்கு வியூ ஃபைண்டர் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு லோ ஆங்கிள் ஷாட் வச்சா நான் அதுக்கு கீழே பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸு என்னால் ஃப்ரீடமாக வைக்க முடியாது பேசிக்காக. ஸோ அதனால அதை கொஞ்சம் அந்த கேமரா அவாய்ட் பண்ணாங்க. மற்றபடி குவாலிட்டி வைஸாக எல்லாமே ஈக்குவல் தான். சார் இப்போ அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஊருக்கு போயிருப்பாங்க. ஊருக்கு போய் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா நான் அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ராவல் பண்ணிட்டு சென்னைக்கு வரணும். அப்புறம் டக்குன்னு அவங்க ஹஸ்பண்டை விட்டு இறங்கி வந்து ஒரு ரயில்வே அது என்னால் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துருக்காங்க. அவங்க எதுக்கு வந்தா நீங்கள் உங்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சு? அவங்க வந்து இறங்கி வந்துட்டாங்கல்ல, அங்கே போய் எங்கேயோ நின்றுட்டு இருக்காங்க, அது எதுவாக உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அதுக்கு எதுக்கு ஹஸ்பண்டை கூப்பிட்டு அப்படிதான் யோசிச்சோம் நாங்கள். ஆக்சுவலாக என்னன்னா அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப டைலமாவில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்க. இந்த ஒரு டென்ஷன் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுவாங்க. சில கேரக்டர் எல்லாருக்குமே உண்டு. நமக்கு வந்து இப்போ வந்து முடிச்ச உடனே நம்ம இங்கேருந்து படத்துக்கு போகலாமா, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கலாமா, இல்லை வந்து வீட்டுக்கு போகலாமா, இது எல்லாமே இருக்கும். ஒரு ஃபோன் வருது, பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வருது, இது எடுக்கலாமா வேண்டாமா, அவர் சொல்கிறது கேட்போமா அப்படி. ஸோ அந்த டென்ஷன், ஒரு டீ காஃபி வேணும்னா கூட அதை நம்ம டிசைட் பண்ண முடியாத ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே. இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னவோ அதுதான் மெர்லின் கேரக்டர். அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து எல்லாத்துலேயுமே ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்கும். லவ் பண்ணி ஹஸ்பண்ட் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறது கேட்கலாமான்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே வருவாங்க, எடுக்கலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா, இது எல்லா ஒரு டென்ஷன் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்க முடியாது. தற்கொலைக்கு முடிவு பண்ணி அதை அட்டெம்ப்ட் பண்ண ஒரு ஆள் ரூமில், அதுக்கப்புறம் மீண்டும் அவங்களோட அந்த கிராஸ் த நைட் ஃபுல்லாக அவங்களுக்கு அதே மனசில் ஓடி இருக்கு. அப்போ திருப்பி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவோடு தான் அங்கே போய் நிற்கிறாங்க. அங்கேயும் போயிட்டு தற்கொலை பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் செய்யாமல் அந்த பையனோட அம்மாட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு நம்ம செத்துடலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு. அந்த முடிவு திருப்பி அவங்களை ரிப்பீட்டாக கூப்பிட்டு வர்ற மாதிரி தான் அதை கன்சீவ் பண்ணோம். இந்த படம் ஒரு கண்டிப்பாக எல்லாருமே பத்திரிகையில் எழுதுன மாதிரி, ஊடகத்தில் எழுதுன மாதிரி ஒரு பாடம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய டீம்ல வந்து டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ரிவ்யூ எழுதும்போது இது ஒரு பாடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரமேஷ் சொன்ன மாதிரி இது எல்லா ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பாடமான ஒரு படம். எப்படி ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி நியூ ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறது, எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபிலேருந்து எடிட்டிங்லேருந்து
மோர் தென் எனிதிங் அவர் டைரக்டர் அங்க சொல்றாரு இட்ஸ் a டீம் ஒர்க். எல்லார்ட்டும் தான் நான் வந்து அவங்களோட உழைப்பு எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து அந்த கதையில உள்வாங்கி அவங்களே ஃபுல்லா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததோடு தான் இவ்வளவு பிரமாதமா கொண்டு வந்த முடியுதுன்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் ஒரு தனி மனித முயற்சி இல்லாம அவர் தான் லீட் கேப்டன் த ஷிப்பா இருந்தாலும் அது வந்து ஒரு கம்ப்ளீட் கூட்டணியா இணைந்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. அந்த கூட்டணி உங்களுக்கு உருவாகும் போது உங்களுக்கும் அந்த சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஆக்டிவ் கான்ட்ரிபியூஷன். ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.